உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. அண்ணக்கொடி கமுக்கமா வேலையை பார்த்துட்டா நீ. பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடுறேன்னு ஊருக்குள்ள யாருக்குமே சொல்லல. அமைதியா இருந்து நல்ல பெரிய இடத்த பிடிச்சிட்டியே. ஐயய்ய, அட என்னம்மா இது, நான் அப்படி தேடுற மாதிரி இருந்தா உங்ககிட்ட எல்லாம் சொல்லாமையே தேடுவேன். இது என் வீட்டுக்காருக்கு பெரியம்மா மாவா. அவிய சென்னையில நல்லா வசதியா இருக்காவ. ஊர் பக்கமே வர கிடையாது. பெருசா ஒன்றும் பேச்சுவார்த்தையும் கிடையாது. ரொம்ப வருஷம் ஆயிட்டு அவையே ஊரோட இருக்கலான்னு வந்திருப்பாவு போல. அப்ப யதார்த்தமா தான் வந்து பொண்ணு கேட்டாவ என்கிட்ட. நான் அப்பவே அவைய கிட்ட சொன்னேன், நீங்க நல்லா வசதியா இருக்கிய, என்கிட்ட அப்படி ஒன்றும் கிடையாது, நீங்க நல்ல வேற பிள்ளையா பாத்துக்கோங்க, என் பிள்ளை வேண்டான்னு சொன்னேன். அவைய பணம்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, நல்ல குணமான பிள்ளையா இருந்தா போதும், உன் பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ கட்டி கொடுன்னு கேட்டாவ. பிறகு நானும் யோசித்து பார்த்தேன், இந்த குடிகார மனுஷனை வச்சுட்டு நான் என் பிள்ளை என்னன்னு கரையேற்றுறது. அவையெல்லாம் வழியை வந்து கேட்கும்போது சரி நல்ல இடம் கட்டி கொடுத்துருவோமேன்னு சரின்னு சொல்லிட்டேன். ஆமாம் ஆமாம், நீயும் மாணிக்கத்தை கட்டிட்டு படாத பாடுதான் பட்டா. சரி இனியாவது உனக்கு ஒரு விடிவு காலம்னு நினச்சிக்க. ஆமாம்மா, அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் அக்கா, உங்கள் பிள்ளை படிச்சுட்டு தானே இருந்தா, காலேஜ் படித்து முடிச்ச மாதிரி இல்லையே, அதுக்குள்ளே கட்டி கொடுக்குறியே. பிறகு அங்கே போய் படிப்பாளா இல்லை படிக்க மாட்டாளா? அவளும் மேல்படி படிக்கணும் தாம்மா சொன்னான். நான் அவியக்கிட்ட கேட்டு பார்த்தேன். அவியலுக்கு இதனால் என்ன, அதெல்லாம் தாராளமாக படிக்கட்டுன்னு சொல்லிட்டாவ. அவிய என்ன இவ்வளோ நாள் உங்கள் வீட்டிலேருந்து படிச்சிருப்பா, இனிமேல் நம்ம வீட்டிலேருந்து படிக்கட்டு அப்படின்ட்டாவ. சரின்னு விட்டுட்டேன். அன்னக்குடி பரவாயில்ல, என்னம்மா அங்கே போனாலும் படிக்க வைக்கங்க அவளா. அவிய சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி நம்ம பிள்ளை விருப்பத்துக்கு அங்கே போய் படிக்கட்டுன்னு விட்டுட்டேன். ஏம்மா அன்னக்குடி, இன்னைக்கு மாவா கல்யாணம், இன்னைக்காவது நல்ல ஒரு பட்டை எடுத்து கட்டலாம்ல, எதுக்கு இப்படி சிம்பிளாக சேலை உடுத்திருக்க? என்னக்கா, நான் இந்த சேலையே உடுத்ததுக்கு இல்லாமல் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருப்பேன்னு சொல்லுங்க. ஒரு நல்ல நாள் வந்தால் என் பிள்ளைக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்குற கூட 1000 முறை யோசித்தேன். அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி ஓரளவுக்கு வந்திருக்கேன். என் புருஷன் வீட்டுக்கு ரூபா தரலனாலும் நான் உழைக்கிறத வச்சு என் பிள்ளைக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்து என் பிள்ளைக்கு சோறு போட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்படி ஒரு நல்ல இடம் கிடைச்சது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குக்கா. அங்கே சித்த என் பிள்ளைய பாருங்களாம், என்னைக்காவது என் பிள்ளை இப்படியெல்லாம் துணிமணி உடுத்தி நீங்கள் யாராவது பார்த்துருப்பீங்களா? அழகா சேலை உடுத்தி, அவள் போட்டிருக்க எதுவுமே கவரிங் கிடையாதுக்கா, எல்லாமே தங்க நகை தெரியுமா? எக்கா கேட்டியா, தங்க நகையா? அதான் பாருடி, பிடிச்சாலும் பிடிச்சா நல்ல புளியங்கொம்பா பிடிச்சிட்டா போ. அவளும் அந்த பிள்ளையும் ரொம்ப கஷ்டப்பட்டாவதான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இப்படியா கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும்? ஒரே நாளில் அவிய வாழ்க்கையே திரும்பிட்டு பாறான். அதான் பாருக்கா, அந்த மாணிக்கம் எப்படி குடிச்சிட்டு திரிவான். அவனுக்கும் ஒரு பணக்கார சொந்தம் இருந்திருக்கு பாறான். சொந்தம் இருந்து மட்டும் என்னடி, அந்த சொந்தக்காரியும் உன் மக தான் வேணும்னு தேடி வந்து கேட்டிருக்கா பாரு. போகந்தான், நமக்கும் தான் இருக்காவ சொந்தக்காரவியன்னு, ஒன்றுத்துக்கும் ஆவாம. நல்ல நிலைமையில இருந்தாலும் நம்மளை எவ்வளோ தேடி வரமாட்டா. கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டுட்டு போங்கன்னு விட்டுருவா. நம்ம சொந்தம்லாம் அப்படி இருக்கு, அவா சொந்தம் அப்படி இருக்கு. அந்த பிள்ளைக்கு நான் என்னைக்காவது தங்கத்தில் ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பேனா சொல்லுங்க? அந்த நிலைமையிலேயாக்கா நான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு என் மக வாக்கப்பட்டு போற இடம் நல்ல இடமா இருக்கு. நம்ம தான் பிள்ளைக்கு நகை சீருன்னு கொடுத்து அனுப்பணும். ஆனா அவிய இப்பமே அவிய நகையெல்லாம் போட்டு என் பிள்ளைய கூட்டிட்டு போறாவ. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயா, என்ன அண்ணக்குடி இது, நல்ல நாள் அதுமா மூஞ்ச சோகமா வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் இருந்த கஷ்டம் எல்லாம் இனிமேல் மறைஞ்சு போயிடும். சரியா? நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இரு. என்ன அங்க பாரு, பிள்ளை என்ன அழகா வந்து நிக்கா. அவளை பார்க்காம இப்படி முகம் வாடி போய் நிக்கலாமா நீ? முகம் வாடலக்கா, சொன்னேன். அப்படியெல்லாம் இருந்தேன். என் மக இப்ப நல்லா இருக்க போறான்னு சந்தோஷந்தாக்கா. முத்து மனசுக்கு எப்பயும் நல்லா இருப்பாமா. கஷ்டம் தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து வளர்ந்த பிள்ளை போற இடத்துல நல்ல குணமா இருந்து உன் பேரை காப்பாத்துவா. அது போதும்க்கா. போற இடத்துல அவள் நல்லபடியா இருந்தா அவிய அவளை நல்லபடியா பாத்துக்கிடுவாவ. அவ்வளவுதான். அவன் மேல உள்ள கவலை எனக்கு இனி இல்லை. ஒரு நல்ல இடத்துல அவளை பிடிச்சு கொடுத்துட்டோங்கிற நிம்மதியோட நான் இருப்பேன். இனி இந்த மனுஷன் வேலைக்கு போனாலும் போலனாலும் நான் போய் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு என் காலத்தை நீ ஓட்டிக்கிடுவேங்க்கா. சரி விடுங்கக்கா, கல்யாணம் அதுமா அந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு. ஏக்கா, இன்னும் யாரும் கோயிலுக்குள்ள போகாம எதுக்கு அங்கேயே நின்றுட்டு இருக்காவ? அது ஐயர் வர கொஞ்சம் லேட் ஆயிட்டாமா. இப்பதான் எங்க மைனி ஃபோன் போட்டு கேட்டாவலாம், 5 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்லியிருக்காவலாம். அதான் எல்லாம் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காவ. சரி சரி, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பொருத்தம் சூப்பரா இருக்கே. அப்படியாம்மா, நல்லா இருக்கா? ஆமாக்கா, அழகா இருக்கு. ஏட்டி ஏட்டி, என்னக்கா? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இல்ல, இப்ப இவ சம்மந்தி ஆக போறவா சரியான பணக்காரின்னு சொல்லுதா. அப்படி பணக்காரியா இருக்கவ இவா பிள்ளைய ஏன் தேடி வரணும்? சரி, நல்ல குணமா இருக்கு, அமைதியான பிள்ளைன்னு தேடி வந்தா கூட ஒரு வழியில ஏத்துக்கிடுவோமே. இப்படி யாரையும் கூப்பிடாம சும்மா ஒரு 5-10 பேரை வச்சு எதுக்கு கோயில்ல கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கணும்? அதான் எனக்கும் சந்தேகமாவே இருக்கு. என்ன கதைன்னு தெரியலையே. ஒருவேளை அந்த பையனுக்கு எதுவும் குறைகிற இருக்குமோ? அக்கா, நீங்க சொல்ற மாதிரி அப்படியே தான் இருக்குமோ? என்னன்னு தெரியலையே. ஏக்கா, ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? இல்லக்கா,
அந்த பிள்ளையும் சின்ன வயசுல இருந்து நல்லா கஷ்டப்படிய பிள்ளை. ஆ அப்படி குறை இருக்குன்னு தெரிஞ்சும் இவன் மனப்பூர்வமா அந்த பையனை கட்டி கொடுக்க சம்மதிக்க மாட்டாள. ஒருவேளை அந்த பையன் வீடு நல்ல வசதின்னு சொல்லுதால, அது பொய்யா இருக்குமோ? வசதியெல்லாம் இல்லாம இருக்குமோ? ஏடி கிறுக்கி, அவன் நம்ம கிட்ட போய் சொல்லி அவளுக்கு என்ன ஆக போகுது? அது மட்டும் இல்லாம அவ அம்மா அங்க நிக்க பந்தாவ பாரு. அந்த அம்மா கட்டியிருக்க புடவை, இவா பிள்ளைக்கு வாங்கி தந்திருக்க புடவை, இவா போட்டிருக்க நகையை பாராம். அதானுக்கா எவ்வளவு நகை போட்டிருக்க அந்த பிள்ளை. அதை பார்த்தாலே தெரியுதுட்டி தங்கம்னு. இவ்வளவு தங்கத்தை அந்த பிள்ளைக்கு போடுறதுக்கு இவ என்ன வச்சா இருக்கா? அதெல்லாம் இருக்காது. அவ சொல்லுது மாதிரி பணக்கார இடமா தான் இருக்கு. ஆனா கல்யாணத்தை ஆளை எதுவும் கூப்பிடாம செய்யறதுக்கு தான் எனக்கு ஒன்றும் விளங்கல. என்ன கதையோ? நமக்கு எதுக்குக்கா அடுத்த வீட்டு கதை? வந்தமா கல்யாணத்தை பார்த்தோமா கிளம்பணுமான்னு இருக்கணும். நமக்கெல்லாம் இந்த அடுத்த வீட்டு கதையை பத்தி பேசுறதே பிடிக்காது. ஆமாட்டி, நமக்கு எதுக்கு? மற்றவளை மாதிரியா நம்ம அடுத்த வீட்டில் என்ன நடக்குது, எவ என்ன போட்டிருக்கான்னு பார்க்கறதுக்கு? நம்மளாம் ஒரு நாளும் அடுத்தவளை நோட்ட விட்டதும் இல்லை, அவளை பற்றி பார்த்ததும் இல்லை, பேசுனதும் இல்லை. நம்ம பழப்ப பார்த்துட்டு இருப்போம். ஆமாக்கா. காதல் தந்தவழி தேரும் காதலினாலே. தம்பி, இப்ப தம்பி. சொல்லுங்க சார். தம்பி, நான் ஒரு குடும்பத்தை தேடி இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்திருக்கேன். அதுக்கு பிறகு இப்பதான் வாரேன். நீ இந்த ஊர்க்கார பையனா இல்ல வெளியூர் பையனா தம்பி? இந்த ஊர் தான் சார். அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. நான் தேடி வந்த குடும்பத்துல உள்ளவங்க பேர் சொல்றேன். உனக்கு அவங்கள தெரியும்னா என்ன அவங்க வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு போறியா? நானே என் ஆளுக்கு கல்யாணம் ஆக போகுது, என்னால ஒன்றும் பண்ண முடியலன்னு அவ்வளோ வேதனையில இருக்கேன். இவர் வேற. சார், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கேளுங்க. அவங்க வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்னா நான் உங்களுக்கு வழி சொல்றேன். என்னால கூட்டிட்டுலாம் போக முடியாது, கொஞ்சம் வேலை இருக்கு. சரி தம்பி, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ எங்கன்னு மட்டும் சொல்லு. நான் கார்ல தான் வந்தேன், கார் அங்கே தான் நிறுத்தியிருக்கேன். நான் கேட்டு போய்க்கிறேன். சரி சார். பேர் சொல்லுங்க. அவர் பேர் மாணிக்கம். அவங்க வீட்டுக்கார அம்மா பேரு அன்னக்கொடி. அவங்களுக்கு ஒரு மக இருக்கா. அவன் மக பேரு முத்துசெல்வி. ஆமா தம்பி, அவங்க மகா பேரு முத்துசெல்வி தான். அவங்க குடும்பத்தை உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். ஒருவேளை இவரும் கல்யாணத்துக்கு வந்து தான் வழி தெரியாம கேட்குறாரோ? கல்யாணம் நம்ம ஊர் அம்மன் கோயிலில் தான் நடக்குது. நீங்கள் நேராக போய் வலது பக்கம் திரும்புங்க. அங்கே ஒரு வயல் இருக்கும், அதை தாண்டி கொஞ்சம் போகணும். ஆனால் கார் அதுக்குள்ளே போகிறதுக்கு வழி இல்லை. பைக் வேணால் போகலாம், இல்லைன்னா நடந்து தான் போகணும் சார். நீங்கள் அங்கே போய் அந்த வலது பக்கம் திரும்பி அங்கே வண்டி நிறுத்திட்டு கூட நீங்கள் போங்க. கல்யாணமா? யாருக்கு கல்யாணம்? என்னப்பா தம்பி, நான் உங்கள் ஊர் அம்மன் கோயிலுக்காக வழி கேட்டேன். அவங்க வீடு எங்கே இருக்குன்னு தானே கேட்டேன். அப்போ நீங்கள் கல்யாணத்துக்காக வரலையா? யாருக்குப்பா கல்யாணம்? எனக்கு ஒன்றுமே புரியலையே. அவங்க மக முத்துக்கு இன்னைக்கு எங்க ஊர் கோயில்ல கல்யாணம். அந்த பொண்ணுக்கு வேற இன்னைக்கு கல்யாணம்னு சொல்றாங்களே, எப்படி நம்ம போய் சொல்றது? நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி போயிட்டோம்னா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடலாம். கல்யாணம் நடக்கும்போது அவசகுணமா போய் தடுத்த மாதிரி இருக்குமே, என்ன பண்றது? தம்பி, அந்த மாப்பிள்ளை பையனுக்கு எந்த ஊரு என்னன்னு ஏதாவது தெரியுமா? அதை ஏன் சார் கேக்குறீங்க? சொல்லுப்பா கொஞ்சம். காரணமா தான் கேட்குறேன், யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிடலாம் தான். ரெட்டையார்பேட்டையில் ஒரு பெரிய பங்களா ஒன்று உண்டுல சார், ரொம்ப நாள் யாரும் இல்லாமல் பூட்டியே கிடந்து. அதான் அந்த பங்களாக்கு சொந்தக்காரங்க யாரும் சென்னையில் இருந்தாவலாம், இப்போ தான் வந்தாவலாம். அவையும் அவன் தான் சார். என்னது, ரெட்டையார்பேட்டை பங்களால யாரோ இருக்காங்க? அவங்களோட மகனா? அந்த பங்களா தான் முத்து பேர்ல இருக்கு. இந்த உண்மையை சொல்றதுக்காக தான் நானே இன்னைக்கு வந்திருக்கேன். இந்த தம்பி சொல்றத வச்சு பார்த்தா இவ்வளவு நாள் பங்களால யாரும் இல்லாம தான் இருந்திருக்காங்க. இப்பதான் யாரும் திடீர்னு வந்திருக்காங்க. ஒருவேளை அந்த பங்களா என்னோடதுன்னு யாரும் பொய் சொல்லி இவங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்றாங்களோ? அட கடவுளே, அப்ப அதை நம்ம தடுத்து நிறுத்தியே ஆகணும். இந்த பையன் சொல்றத வச்சு பார்த்தா கார் வேற உள்ள போகாதுங்கிறானே, அப்ப நம்ம எப்படி போறது? தம்பி, நீ கோச்சுக்கிடலன்னா எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுங்க சார், என்ன செய்யணும்? தயவு செஞ்சு அந்த கல்யாணத்துக்கு என்ன கூட்டிட்டு போறியாப்பா? சார், அந்த கல்யாணத்துக்குலாம் என்னால் வர முடியாது சார். தம்பி, என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் அவசரமா போயே ஆகணும். கார்ல அவ்வளோ தூரம் போக முடியாது, நடந்து தான் போகணும்னு நீ தானப்பா சொன்ன. கொஞ்சம் பைக்ல என்ன கூட்டிட்டு போக முடியுமா? சார், என்ன சார் நீங்க? இது முக்கியமான விஷயம்ப்பா. அப்படி என்ன சார் முக்கியமான விஷயம்? என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இவர் சொல்றதை வச்சு பார்த்தா அந்த குடும்பம் அவங்களோட பங்களான்னு பொய் சொல்லியா கல்யாணம் பண்ண போறாங்க? கூடாது. முத்து இப்படி ஒரு கெட்டவன் கையில கெட்டவன் குடும்பத்துக்கு போகக்கூடாது. சார், நான் உங்களை கூட்டிட்டு போறேன், வாங்க சார். ரொம்ப நன்றிப்பா. வாப்பா, கொஞ்சம் அவசரமா போலாம். சரிங்க சார். என் மக சேலெல்லாம் உடுத்தி அழகா இருக்காளே,
என்ன மாமியார் மருமகளும் ஒன்று போல சேலை உடுத்திருக்கிய? இல்லைல்ல, நல்லா பாரு. அது ஒரு மாதிரி லைட் கலர், இது கொஞ்சம் டார்க் அதுலயே. இருந்தாலும் கிட்டத்தட்ட நல்லா ஒத்து போகுதே. ஆமாம், எனக்கும் என் மருமகளுக்கு எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கணும்னு தான் நான் எடுத்தேன். இதுதான் நம்ம கட்டிக்க போற பொண்ணா? அழகா தான் இருக்கா. நீ ரொம்ப அழகா இருக்கடி பொண்டாட்டி. என்ன இவன் பேசும்போதே சரக்கு வாடை இப்படி அடிக்குது. சி, காலையிலே குடிச்சிட்டு வந்திருக்கான் போல. என்ன இப்படி நாருது? பொண்டாட்டி, எதுக்கு வெயிட் பண்ணிட்டு வா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல, அதுக்குள்ளே எதுக்கு பொண்டாட்டி பொண்டாட்டின்னு அவளை கூப்பிடுறீங்க? நீ யாருமா? நான் இவ ஃப்ரெண்டு. ஓ, என் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டா நீ? சி, சரியான பொம்பளை பொறுக்கியா இருப்பான் போல. எப்படி வளைஞ்சிட்டு பேசுகிறான்? கடவுளே, என்ன இப்படி பேசுகிறான்? சரக்கு வேற அடிப்பான் போல. எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாமல் ஒத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி கட்டிடுவேன். அப்பாவே எனக்கு பொண்டாட்டி தானே. அதான் இன்னும் கட்டலல்ல, கட்டினதுக்கப்புறம் இதெல்லாம் பேசிக்கிடுங்க. சரி, பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு, கோவப்படாத. பைத்தியக்காரன் எப்படி பேசுகிறான்? நீங்கள் குடிச்சிருக்கீங்களா? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டியா? பரவாயில்லையே. எப்படி கண்டுபிடிச்ச? அதுதான் நாத்த இங்கே வரைக்கும் அடிக்குதே. வாசம் வருதா? கொய்யாக்கா மிட்டாய் சாப்பிட்டனே, அப்புறம் எப்படி வாசம் வருது? சரி, பிறகு ஒரு கொய்யாக்கா மிட்டாய் சாப்பிட்டுக்கிறேன். ஏண்டி முத்து, இப்படிப்பட்டவனையாடி அத்தை உனக்கு பார்த்து வச்சாங்க? என்னடி பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து. ஏன் முத்து முழிச்சிட்டு இருக்க? கம்பெனியே வாய் வச்சுட்டு இருக்க மாட்டான். ஏதாவது அந்த பிள்ளைகள்கிட்ட வம்பு பண்ணியிருப்பான். என்னத்தை பேசி தொலைஞ்சான்னு தெரியல. அது வந்துப்பா ஏல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாணிக்கம். புதுசாக கல்யாணம் நடக்க போதில்ல, போகிற இடம் எப்படி இருக்குமோ என்னமோன்னு பயப்படுறா. வேற ஒன்றும் இல்லை. அப்படி தானம்மா? எல்லா பொண்ணுக்கும் அப்படி தாண்டா கல்யாணத்தப்போ தயக்கமாக இருக்கும். நீ வேற ஒன்று. முதல்ல அந்த ஐயர் எப்போ வருவாருன்னு ஃபோன் போட்டு கேளுப்போ. நேரம் ஆகிட்டே இருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்கு முந்தி பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும். சரிக்கா, நான் போய் கேட்கேன். இவர் வேற லேட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரம் தாலி எடுத்து கொடுத்தா தானே அவன் தாலி கட்டுவான். நல்லபடியாக அந்த கல்யாணம் சீக்கிரம் முடியணும். யோ மனுஷா, பாத்தியா நம்ம பிள்ளைய எவ்வளோ அழகா இருக்கா? ஆமா அண்ணா, அழகா இருக்கா பத்தியா? உன்னை கல்யாணம் பண்ண இத்தனை வருஷத்துல எனக்கு உன் மூலமா நடந்த ஒரே நல்ல விஷயம்னா என் பிள்ளை கல்யாணம் மட்டும்தான். எப்படியோ அவங்களா தேடி வந்து என் பிள்ளையை கேட்டாங்க. என் பிள்ளையும் பெரிய இடத்துல வாழ போறா. ஆமாண்டி, எங்க அக்கா ரொம்ப நல்லவ. நம்ம பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுவா. பாத்துக்கிடுவாவன்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கியா? இன்னைக்காவது நீ குடிக்காம வந்து நின்னியே, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம மக கல்யாணத்துல போய் நான் குடிப்பேனா? சரி, அங்க பாரு, தாலி எடுத்து ஐயர் கொடுத்துட போறாரு. நீ இங்க பாத்துட்டு இருக்க நேரத்துல இந்தாங்க, இந்த தாலியை வாங்கி கட்டுங்கோ. எல்லாமே முடிஞ்சது. கொண்டாங்க சாமி, சீக்கிரம் கொண்டாங்க. ஏன் செல்லம் அழுகுற? அழுகாத. கல்யாணத்துக்கு அப்புறம் மாமன் உன்னை அழுகாம பாத்துக்குவேன். நிறுத்துங்க. யார் அவன் தாலி கட்டும் போது நிறுத்துங்கன்னு வந்து கத்துறது? ரகு அண்ணன் வந்திருக்காங்க. கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களோ? நிறுத்தினா ரொம்ப சந்தோஷம். யாருப்பா அது தாலி கட்டுற நேரத்தில் நிறுத்துங்கன்னு வந்து கத்துறது? நான் தான். இந்த லாயர் சார் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கல்யாணத்தை நடத்துங்க. இங்க மாப்பிள்ளை யாரு? நீதானா? உன் பேர் என்ன? ஐயோ, இதுதான் அம்மா சொன்ன அந்த வக்கீலா இருக்குமோ? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. என் பேரு விக்கி, விக்னேஷ். அந்த ரெட்டையார் பெட்டியில இருக்க பங்களா உங்களோடதா? அந்த பங்களா உங்களோடதுன்னு யார் சொன்னா? உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க? அங்கதான் இருக்காங்க. நீலாம்பரி, நீயா? கடவுளே, எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது நடந்துருச்சே. சித்தப்பாவோட ஃப்ரெண்டு லாயர் பாண்டி, இவங்க எப்படி கல்யாணத்தன்னைக்கு வந்தாங்க? கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாளுக்குள்ள எப்படியா சொத்தை எழுதி வாங்கிடணும்னு நினச்சிட்டு இருந்தேனே. ஐயோ போச்சு. பாண்டி மாமா, இவர் எங்க இங்க? எதுக்கு வந்து கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு? இவர் நம்ம மாமாவோட ஃப்ரெண்டாச்சே. இவர் எங்க இங்கே வந்தாரு? நானும் யாரோன்னு நினைச்சேன். நீயா இப்படி போய் சொல்லி அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண நினைச்சது? அந்த ரெட்டையார் பெட்டி பங்களா உங்க சித்தப்பாவோடதுன்னு உனக்கு தெரியாதா? அது எப்படி தெரியாம போகும்? இங்க இருக்க எல்லாரும் கேட்டுக்கோங்க. அந்த ரெட்டையார் பெட்டியில பங்களா இருக்குன்னு சொன்னாங்களே, அதுக்கு சொந்தக்காரி இந்த நீலாம்பரி கிடையாது, முத்து செல்வி தான். போச்சு, உண்மை தெரிஞ்சு போச்சு. நானும் மாணிக்கத்தோட அப்பாவும் பாலிய சிநேகிதர்கள். அது மாணிக்கத்துக்கும் தெரியும், அவன் குடும்பத்துக்கும் தெரியும். அவங்க அப்பா பெரிய சொத்துக்கு அதிபதி. ஆனா அதை எதுவுமே அவன்கிட்ட சொல்லாம தான் வளர்த்தாரு. தான் மகன் பணம் மேல பேராசை பிடிச்சிடக்கூடாது, பணம் இல்லைனாலும் அவனா உழைச்சு சம்பாரிச்சு அவன் வாழணுங்கிற எண்ணம் அவனுக்கு வரணுங்கிறக்காக
எங்கெங்க சொத்து இருக்கு என்ன ஏதுங்கிற விவரத்தை அவன்கிட்ட சொன்னதே கிடையாது. அப்படிதான் அவனை வளர்க்கணும்னு ஆசையும் பட்டாரு. கல்யாணம் பண்ணி வச்சு கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தான். இவன் குடிக்க அடிமையாயிட்டான். எப்போ பாரு குடி குடின்னு இருந்தான். அப்பதான் இவங்களுக்கு முத்துசெல்வி பிறந்தா. அதனால மாணிக்கத்தோட அப்பா என்கிட்ட முத்துசெல்விக்கு எப்போ 20 வயசு ஆகுதோ அப்ப என்னோட சொத்து அத்தனையும் என் பேத்தி பேருக்கு மாறணும். அது வரைக்கும் என் பேத்திக்கும் என் மகனுக்கும் எங்கெங்க சொத்து இருக்குன்னு தெரியக்கூடாது. இப்ப என் மகன் குடிக்க அடிமையா இருக்கலாம். ஆனா கொஞ்சம் நல்லா திருந்தி அவன் வாழ்ந்து அவன் சொந்தமா உழைச்சு அவன் எவ்வளோ உழைச்சு வச்சிருந்தாலும் சரி. அப்படி இல்லையா காசே சேர்க்காம இப்படி கஷ்டப்படுற நிலைமையில இருந்தாலும் சரி, அன்னைக்கு இந்த சொத்து பத்து அவங்களுக்கு உதவும். அதனால முத்துசெல்விக்கு 20 வயசு ஆகிற வரைக்கும் இதை நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இந்த உயிரை அப்பா கொண்டு போய் அவ கையில கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. நானும் ஒரு 2-3 வருஷம் இருந்துட்டு அவங்க அப்பா இறந்ததும் ஊரை காலி பண்ணி நானும் வேற ஊருக்கு போயிட்டேன். அப்ப இருந்து இப்போ வரைக்கும் நானும் இந்த ஊர் பக்கமே வரல. போன மாசமே நான் வந்திருக்க வேண்டியது, என்னால் வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அதான் இப்போ வந்தேன். இப்போ முத்துசெல்விக்கு 20 வயசாச்சு. இந்த சொத்து பத்து எல்லாத்துக்குமே அதிபதி அவ மட்டும்தான். ஆனா நீ ஏன் நீலாம்பரி சம்பந்தமே இல்லாம அவன்கிட்ட போய் சொன்ன? என்னங்க ஐயா சொல்கிறீங்க? அது என் பிள்ளை பேரில் இருக்கா? அது எப்படி என் மக பேரில் இருக்கும்? என்னது, இந்த பங்களா என் மகளுக்கு சொந்தமா? ஐயையோ, 2 பேரும் நம்மளை திரும்பி பார்க்குறாங்களே. ஒரு நடிப்பு எப்படியாவது போட்டு கல்யாணத்தை நடத்திடணும். என்னங்க ஐயா சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. என் வீட்டுக்காரர் தான் சொன்னார் இதெல்லாம் நம்மளோட சொத்துன்னு. அவர் சொன்னதை நம்பி தான் இத்தனை நாள் நாங்கள் வாழ்ந்துட்டு வந்தோம். ஆனால் இது எங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியவே செய்யாதே ஐயா. என்னக்கா இதெல்லாம்? இத்தனை வருஷம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் தெரியுமா? ஒரு மழை வந்தா கூட வீடு ஒழுகும். அந்த நிலைமையில தான் என் பிள்ளையும் பொண்டாட்டியும் ஒரு வீட்டில் நான் வச்சிருந்தேன். நானும் குடி குடின்னு வீட்டுக்கு ஒன்றும் உழைச்சி தரதில்லை. என் பொண்டாட்டியாக தான் இத்தனை வருஷம் உழைச்சி வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தா. சொத்தெல்லாம் எங்கள் அப்பா வாங்கி வச்சும் எங்களால் அதை எதுவும் பண்ண முடியாமல் இருந்திருக்கு. அது எங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கு. ஐயோ தம்பி, நான் தான் சொல்கிறேனேடா, எதுவுமே எனக்கு தெரியாதியா. எல்லாம் உங்கள் மாமா என்கிட்ட சொன்னார். அதில் தான் நான் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். உங்கள் மாமா இப்படி பண்ணுவாரு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. ஏமைனி, இத்தனை வருஷத்தில் ஒரு நாளும் இந்த இடத்த பத்திரத்தையோ எதையுமே நீங்கள் கேட்டு அவியிட்ட பார்த்ததே இல்லையா? ஐயோ, நான் பார்த்ததே இல்லை அண்ணக்குடி. அதெல்லாம் அவர் எப்போ கேட்டாலும் என்கிட்ட பத்திரமா இருக்குன்னே தான் சொல்லுவார். நானும் ஒருத்தர் பார்த்தா காணாதா எதுக்குன்னு சொல்லி அவரை நம்பி விட்டுட்டேனே. கடைசியில் என் தம்பியும் என் தம்பி குடும்பமும் இப்படி இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு நானே காரணமாயிட்டனே. என்ன மன்னிச்சிரு தம்பி. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன். உன் காலில் விழுந்தனாலும் அக்கா மன்னிப்பு கேட்குறீங்க. ஐயோ, என்னக்கா நீ இப்படியெல்லாம் சொல்லிட்டு, மாமா அப்படி பண்ணதுக்கு நீ என்னக்கா பண்ணுவ? அப்படியே அது எங்ககிட்ட இருந்தாலும் என் பிள்ளைக்கு 20 வயசு வரும்போது தான் இந்த சொத்தெல்லாம் எங்கள் கைக்கு வந்திருக்கும். அது வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருப்போம். நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா. ஒன்றுமே இல்லாமல் என் பிள்ளைய வெறுமனை கட்டி கொடுக்குறேனேன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போதான் என் பிள்ளை பேரில் சொத்து இருக்குன்னு தெரியுதுல்ல, அதை உனக்கு கொடுக்குறேன்க்கா. என் மகளை கண் கலங்காமல் நீ பார்த்துக்க. என் மாமனார் என்னமோ என் புருஷன் திருந்தி குடியெல்லாம் விட்டு பொண்டாட்டி பிள்ளைன்னு பார்த்து நல்லா சம்பாரிச்சு நல்ல நிலமையில இருப்பான்னு நினச்சி இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு. நான் இந்த மனசனால தான் நான் இத்தனை வருஷம் சீரழிஞ்சேன். அழாதிய மைனி, இப்போ தான் உண்மையெல்லாம் தெரிஞ்சிட்டுல. பரவாயில்ல, அந்த அண்ணன் செஞ்ச தப்புக்கு நீங்கள் என்ன செய்விய? ஏன் அப்படி செஞ்சாவன்னு அந்த அண்ணன்கிட்ட கேட்கலான்னு நினச்சா கூட அவையே இல்லை. சரி விடுங்க, எப்படியோ நடந்தது நடந்துட்டு. இத்தனை வருஷம் எங்கள் சொத்துல நீங்கள் இருந்திருக்கீங்க. பரவாயில்ல, இனிமேலும் அதில் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து உங்கள் பேர்லேயே எழுதி தந்துடுறோம். எங்கள் பிள்ளையை மட்டும் நல்லா பார்த்துக்கிடுங்க. இதுக்காகத்தான் இந்த நாடகத்தையே நடத்தினேன். நான் கூட நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சு கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு நினச்சேன். நான் அழுததை பார்த்து அழாதியன்னு மாற்றி மாற்றி எனக்கு ஆறுதல் சொல்கிறாவ. அதுலேயும் சொத்தெல்லாம் என் பேருக்கு எழுதி தரேன்னு வேற சொல்கிறாவ. இத்தனை வருஷம் ஏழையாகவே வாழ்ந்துட்டாவில்ல, அதான் சொத்து பேரில் இருக்குன்னு சொல்லியும் அந்த சொத்து மேலே ஆசை வர மாட்டேங்குது. நம்ம உடனே சரின்னு சொன்னால் நம்ம மேலே சந்தேகம் வந்துடும். ஐயோ இல்லை அண்ணக்குடி, இத்தனை வருஷம் நான் சாப்பிட்டதே உங்கள் சொத்துல தான் தெரியும் போது எனக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்குது தெரியுமா? உங்களுக்கு வர வேண்டியதை நான் தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி பறிச்சுக்கிட்டேனேன்னு எனக்கு மனசே வேதனையாக இருக்குது. இனிமே தான் உண்மை தெரிஞ்சிருச்சுல. எது எது இருக்கோ எல்லாம் உன் மக பேர்லேயே இருக்கட்டும், அது உங்ககிட்டயே இருக்கட்டும். இத்தனை வருஷம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இனிமேலாவது அந்த கஷ்டம் இல்லாமல் 2 பேரும் சந்தோஷமாக இருங்க. ஏக்கா, எங்கள் மகளுக்காக தான் நாங்கள் இருக்கோம். எங்கள் மகளுக்கே கல்யாணம் முடிய போகுது. பிறவே என்னக்கா, அதில் எங்கள் தேவைக்கு கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டு பிறவெல்லாம் உனக்கே தரோங்க்கா. நீ யாரு? என் பிள்ளைக்கு மாமியார். என் பிள்ளை எங்கே இருக்க போகிறா? அந்த வீட்டில் தான் வாழ போகிறா. அவகிட்ட இருந்தா என்ன, உன்கிட்ட இருந்தா என்ன? நீ அவளை மட்டும் கைவிட்டுறாம நல்லா பார்த்துக்கக்கா.
என்ன தம்பி நீ சொன்னா கேட்க மாட்டேங்கிற. அக்கா, இத்தனை வருஷம் நீ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்க. உனக்கு அந்த கணக்கு வழக்குல இருந்து எல்லாமே தெரியும். நாங்கள் இத்தனை வருஷம் வேலைக்கு போனாதான் சோறுன்னு வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்ககிட்ட அப்படிலாம் பொறுப்பு கொடுத்தா நாங்கள் சரியா பார்த்துப்போமோ என்னமோ தெரியலக்கா. உன்கிட்டயும் என் மகக்கிட்டயும் இருக்க வரைக்கும் அது பத்திரமாவாது இருக்கும்ல. இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்கு முந்தி பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் மாணிக்கம். சரிக்கா. என் மகளை ஒன்றும் இல்லாமல் கட்டி கொடுக்குறேன்னு நினச்சேன். பரவாயில்ல, அவளை வசதியோட தான் நான் அனுப்புகிறேன். மாமா என்னைக்கோ எங்களுக்காக செஞ்சது அவள் கல்யாணத்து நேரத்தில் கை கொடுத்துருக்கு. இதுங்க ரெண்டையும் ஈஸியாக ஏமாத்திடலாம் போலயே. நல்ல வேலை கல்யாணம் நின்றுமோன்னு பயந்துட்டே இருந்தேன். அம்மா எப்படியோ அது இதுன்னு பேசி சமாளிச்சு கல்யாணத்தை நடத்த போறாங்க. என்னது இது? இதை வச்சாவது கல்யாணம் நின்றோம். கடைசியாக ஒரு வாய்ப்புன்னு நினச்சேன், அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. அவங்க இப்படி ஏமாத்திருக்காங்க. பிறவும் ஏன் அத்தை அங்கேயும் சரின்னு சொல்கிறாங்க? ஐயோ, அவங்க வீட்டுக்காரர் தான் ஏமாத்தினாருன்னு சொல்கிறாங்க. அதில் இவங்களுக்கு உடம்பு இல்லாமையே போயிடும். ஒரு கடைசி நம்பிக்கையா நினைச்சேன், எப்படியாவது இந்த கல்யாணத்தை இது மூலமாவது நிறுத்திடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க வீட்டுல எல்லாம் தெரிஞ்சும் கல்யாணத்தை நிறுத்தாம கல்யாணத்தை நடத்தி வைக்க சம்மதம் சொல்லிட்டாங்களே. அத்தை ஏன் அதை புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறாங்க? இவங்க இங்கே வராமையே இருந்திருக்கலாம். இவர் கண்ணு முன்னாடியே எனக்கு கல்யாணம் நடக்கணும். கடவுளே. செல்லம், டைம் ஆகுது, திரும்புங்க.